ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் பேக்கேஜ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்க, அதுவும் மிகவும் ஆசைப்படுற ஒரு வேலைவாய்ப்பு என்னென்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் எப்படியாவது நம்ம ஏர்போர்ட்டில் வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். உங்களுக்கான சேலரி வந்து 50,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கு. முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து வந்துடக்கூடிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 18/3/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் பேக்கேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் ஒரு என்டர்பிரைஸ் தான். ஸோ இவங்க என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற கேட்டகரியில் 3 விதமான இதை வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீசஸ், ரெண்டாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ், அப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகிரிலையுமே வேக்கன்சிஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீசஸ்க்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங், அதில் என்ன முடிச்சிருந்தாலும் இன் ஃபயர் இன்ஜினியரிங், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அண்ட் MBA படிச்சிருக்கணும். ஸோ இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை 2 பதவிக்குமே. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு மட்டும் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹிந்தி ஆர் இன் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெஸ்பெக்டிவ்லி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷனில் கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஃப்ரம் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி இப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/2/2025 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட்டு 18/3/2025. 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40,000 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் ஆகும். இது கூட உங்களுக்கு டிஏ ஹச்ஆர்இ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குவாங்க. அப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி நமக்கு 60,000க்கு மேலே போயிடும். அதிகபட்சமாக 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அடிஷன் டு பேசிக் பே, டியரன்ஸ் அலவன்ஸ், perks at 35% ஆஃப் த பேசிக் பே, ஹச்ஆர்ஏ அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 13 லட்சம் per annum வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 வரைக்கும் தான். அதுதான் ஏஜ் லிமிட்டுக்கான கட் ஆஃப் டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயது வரம்பை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.